அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா என்டிஏ கூட்டணி வந்து ஒரு நிறைய பஞ்சரான டயரை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா சார் உங்கள்கிட்ட டயரே இல்லை சார், டயர் கழண்டு போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியல. அதாவது அங்கே இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக பேசிட்டு இருக்கிறாங்க. விசிகா தலைவராகட்டும் இல்லைனா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாகட்டும், குறிப்பாக காங்கிரஸ், இந்த டயர்லாம் கழண்டு போயிட்டு நீங்கள் வந்து பின்னாடி உங்கள் முதுகில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தெரியாமல் நீங்கள் வந்து முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அந்த தோல்வியை மறைப்பதற்காக பேசிகிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்கள் உங்கள் இந்தியா கூட்டணியில் வந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது, டெய்லி வந்து ஏதாவது ஒரு வலைதளத்தில் வந்து உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, குறிப்பாக காங்கிரஸ். ஸோ அந்த கூட்டணி எப்படி போக போகிறது, இந்த கூட்டணியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலை, ஒரு பதில் சொல்லலை. தங்களுடைய கூட்டணி விவகாரங்களை வந்து பொதுவெளியில் கொண்டு செல்வதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள், அது பதில் சொல்ல கூட தயங்குகிறார்கள். ஸோ அதனால தான் வந்து என்டிஏ கூட்டணிக்கு மேலே அவர் கருத்து வச்சிருக்கான்னு பார்க்குறேன். மற்றபடி என்டிஏ கூட்டணி வந்து இன்னும் இன்டாக்டாக இருக்குது. அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அமித்ஷா வந்துட்டு போயிருக்கிறாரு. மோடி ஐயா அவர்களுக்கு பிப்ரவரி 28 மதுரையில் ஒரு மாநாடு இருக்குது. இப்போ வரும்போது மீண்டும் நிறைய கட்சிகள் இணைவதற்கான அங்கே ஜனநாயகம் இல்லாததுனால எல்லாரும் வந்து வாய்மூடி மௌனியாக இருக்கிறதுனால கொடுத்த சீட்டை வாங்கிட்டு போகிறாங்க. 40 கோடி ரூபாய் வந்து திமுக வந்து ஒரு 3 கட்சிகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக என்பது ஒரு எலெக்ஷனை ஸ்பான்சர் பண்ணுற ஒரு கம்பெனியாக தான் இருக்குது. காங்கிரஸுக்குமே வந்து அதுக்காக அந்த உரிமை தொகையை அனௌன்ஸே பண்ணார் அவர் அப்போ. ஸோ அதனால் திமுக என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம். அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த கட்சிகளாம் சேர்றாங்களோ அவர்களுக்கு வந்து தேர்தலுக்கு வந்து பணம் செலவு பண்ணுறதுன்றது பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ஸோ அதனால் ஜனநாயகத்தின் குரலை வந்து அவங்க வந்து ஒடுக்கி கொண்டு மக்களோட பிரச்சனைகளுக்கு ஏதாவது வந்து குரல் எடுத்துருக்குறாங்க சட்டமன்றத்தில். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சுப்பிரமணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ சமீபத்தில் தஞ்சாவூரில் இளைஞர் அணி ரிலேட்டபிளான ஒரு விஷயத்தில் வந்து உதயநிதி அவர்கள் வந்து பல விஷயம் வந்து பேசியிருந்தார். அதில் ஒரு விஷயம் டிவிகேவை பெயர் சொல்லாமல் விமர்சனம் பண்ணாத ஒரு விஷயம். இன்னொன்று என்டிஏ கூட்டணி ரிலேட்டபிளாக ஒரு விமர்சனம் வந்து வச்சுருந்தார். பஞ்சரான வண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து வச்சுருந்தார். ஆப்வியஸ்லி அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இது ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான், ஆப்போசிஷன் பார்ட்டியை பற்றி விமர்சனம் பண்ணுறது அப்படின்னு. இப்போ என்டிஏ கூட்டணியை இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கீழே இறக்கி விமர்சனம் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் இவங்க கூட்டணியாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறதுனாலயா? அதாவது நேற்று தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சுது. அதில் நிறைய பேர் வந்து நம்ம நார்மலாக கிரிக்கெட் பார்க்கும்போது டெண்டுல்கர்லாம் ஆடும்போது இவர் இப்படி ஆடி இருக்கலாம், இந்த பாலை இப்படி போட்டு அடிச்சிருக்கலாம், ஏன் தப்பாக அடித்தான், அவுட் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சைட் த கிரவுண்ட் உட்காந்து கமெண்ட்ரி ரெடி பண்ணறியே நம்ம. அந்த மாதிரியான கமெண்ட்ரியை தான் வந்து உதயநிதி ஸ்டாலினை பற்றி நான் பார்க்குறேன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா என்டிஏ கூட்டணி வந்து ஒரு நிறைய பஞ்சரான டயரை வச்சு ஓட்டிகிட்ருக்குறாங்க அப்படின்னா சார் உங்கள்கிட்ட டயரே இல்லை சார், டயர் கழண்டு போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியல. அதாவது அங்கே இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக பேசிட்டு இருக்கிறாங்க. விசிகா தலைவராகட்டும் இல்லைனா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாகட்டும், குறிப்பாக காங்கிரஸ், இந்த டயர்லாம் கழண்டு போயிட்டு இருக்கு. அவங்க வந்து வெளியில் வந்து இருக்கிற அந்த கார் கம்பெனியோட போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. கார் கம்பெனி நான் சொல்கிறது வந்து அடுத்த கூட்டணியை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. அது தெரியாமல் நீங்கள் வந்து பின்னாடி உங்கள் முதுகில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் வந்து முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அந்த தோல்வியை மறைப்பதற்காக பேசிகிட்டு இருக்கிறீங்க. முதல்ல நீங்கள் உங்கள் இந்தியா கூட்டணியில் வந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது, டெய்லி வந்து ஏதாவது ஒரு வலைதளத்தில் வந்து உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, குறிப்பாக காங்கிரஸ். ஸோ அந்த கூட்டணி எப்படி போக போகிறது, இந்த கூட்டணியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, கடைசி ஒரு 10-15 வருடங்களாக நாங்கள் என்னென்ன பாடுபட்டுருக்குறோம் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலை, ஒரு பதில் சொல்லலை. ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் வந்து டயர் பஞ்சர் ஆகிங்க. அந்த டயர் பஞ்சர் ஆனதை பஞ்சரை ஒட்டுறதுக்கு அங்கே ஆளுங்க இருக்காங்க. 2024 அப்படி தான் வந்து 2 டயரும் இணைந்தது. அதாவது திமுக என்ற ஒரு ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் என்டிஏ வந்து அதிமுக தலைமையிலான என்டிஏ தமிழகத்தில் வந்து அமைந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து முற்றிலும் அவங்க கருத்துலேருந்து வெளியில் போய் தனியாக கட்சி தொடங்கிய டிடிவி தினகரனே உள்ளே வந்துட்டார். அப்போது வந்து மக்களுக்கு எது நல்லது அது பண்ணுறதுக்கு தங்களுடைய ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன், முரண்பாடுகளை வந்து கலைந்து விட்டு மக்களுக்காக ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த என்டிஏ கூட்டணியை பற்றி நீங்கள் வந்து பஞ்சரான டயர் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னு தெரில. முதல்ல உங்களோட ஆன்டி இன்கம்பன்சி எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஆட்சிக்கு எதிரான மனப்பான்மையில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மனப்பான்மை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் தான் இருக்குது. இன்னும் இந்த 2 மாதத்தில் வந்து எதாவது சரி பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த 5000 ரூபாய் கொடுத்து மக்கள் வாயை அடைச்சா மாதிரிலாம் அடைக்க முடியாது இனிமேல்.
5,000 கொடுத்தா கூட மக்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து கடனை வாங்கி தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க, இங்கே பணத்தை தான் நீங்கள் திருப்பி கொடுத்துருக்குறீங்க. அதனால் 2026 எனக்கு ஒரு குறிப்பாக ஒரு கேள்வி, ஏன் வந்து இந்த உரிமை தொகை ஏப்ரல் மாதத்தோடு நிறுத்தினாங்க? ஆட்சி முடிய போதில்ல, அப்போ திருப்பி வரமாட்டாங்களா? இல்லை அது அடுத்தது இப்போ உள்ள கணக்குகளை முடியும். இல்லைங்க, அவர் சொன்ன காரணம் பசங்களுக்கு வந்து கல்வி ஆண்டு ஆரம்பிக்க போகிறது, கல்விக்காக செலவு தேவைப்படும், அதற்காக நான் கொடுக்குறேன்னு சொன்னார். கல்வி ஆண்டு ஆரம்பிக்கிறது வந்து ஜூன் மாதம், நீங்கள் ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. மே ஜூன் சேர்த்து கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க புத்தகம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஏன் வந்து நீங்கள் சொன்ன காரணமும் இது முரண் இருக்குது பாருங்கள். கல்விக்காக நான் கொடுக்க போகிறேன், நீங்கள் வந்து செலவு பண்ணிக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. அப்போ ஏன் மே ஜூன் கொடுக்கல? ஜூலை மாதம் கல்வி ஆண்டு தொடங்க போகிறது. அப்போது நீங்கள் வந்து திரும்பி நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஏப்ரலோட நிறுத்திட்டு போயிட்டீங்க. ஏன்னா அதுவே கடன் வாங்கி கொடுக்குறீங்க. அதனால் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன், சுய பரிசோதனை செய்து கொண்டு இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம் மக்களுக்கு, ஸோ அதில் என்ன செஞ்சோம் அப்படின்றது வந்து மக்கள்கிட்ட கொண்டு செல்லுங்கள். அதை பற்றி பேசுகிறதே இல்லையே. என்ன பேசுகிறாங்க? 505 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டேன்றாங்க. சார் 505 வாக்குறுதிகளுக்கு உண்டான செலவு எவ்வளோ ஆச்சு? நீங்கள் வந்து அதெல்லாம் என்ன சொன்னீங்கன்னா, நாங்கள் வந்து ஊழலற்ற அரசாங்கமாக இருப்போம், முன்னாடி ஊழல் நடந்தது வந்து கலைந்தெடுத்து அந்த பணத்தெல்லாம் ரெக்கவர் பண்ணி அதன் மூலமாக வாக்குறுதிகள் நிறைவேற்றோம்னு சொன்னீங்களா? எவ்வளோ பணத்தை நீங்கள் மீட்டெடுத்தீர்கள்? இந்த 505 வாக்குறுதிகளுக்கு எவ்வளோ செலவாச்சு? இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் போட்டு கொடுக்க முடியுமா? ஸோ இது மாதிரி ஒரு என்ன சொல்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையிலையோ இல்லை ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலையோ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையிலையோ பேசுறதை வந்து விட்டுட்டு, ஏன்னா பேசுறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை, டேட்டா இல்லைங்க. இதாவது என்டிஏ கூட்டணி கட்சியை பற்றி பேசிட்டு இருக்கிறது, காங்கிரஸ் கூட்டணி அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு ஏதாவது பதில் தெரிவிச்சிருக்கிறாங்களா? ஒன்றும் தெரிவிக்கல. ஸோ இதை மாதிரி இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கூட்டணி விவகாரங்களை வந்து பொதுவெளியில் கொண்டு செல்வதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள், அது பதில் சொல்ல கூட தயங்குகிறார்கள். ஸோ அதனால தான் வந்து என்டிஏ கூட்டணிக்கு மேலே அவர் கருத்து வச்சுருக்கான்னு பார்க்குறேன். மற்றபடி என்டிஏ கூட்டணி வந்து இன்னும் இன்டாக்டாக இருக்குது. அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும், அமித்ஷா வந்துட்டு போயிருக்கிறாரு, மோடி ஐயா அவர்களுக்கு பிப்ரவரி 28 மதுரையில் ஒரு மாநாடு இருக்குது. அப்போ வரும்போது மீண்டும் நிறைய கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான். தேமுதிக ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்திருக்கு. பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. ஆனால் திமுக கூட்டணி கடந்த ஒரு 9 ஆண்டுகள் 2017 கூட வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 9 ஆண்டுகள் கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 3 எலெக்ஷன் கிட்ட வந்து பார்த்துட்டாங்க. ஷோர் ஷாட் ஹிட்டும் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு எனர்ஜியில் தான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை அந்த எனர்ஜி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வர்றீங்களா? சார் அதாவது அங்கே ஜனநாயகம் இல்லாததுனால எல்லாரும் வந்து வாய்மூடி மௌனியாக இருக்கிறதுனால கொடுத்த சீட்டை வாங்கிட்டு போகிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் போயிட்டு களம் காண வேண்டும் என்றால் பணம் செலவாகும். இப்போ அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கோ இல்லைனா வந்து இன்னொரு சின்ன 2-3 கட்சி இருக்குது, அவர்களுக்கு வந்து தனியாக செலவு பண்ணி தேர்தலை போய் களம் காண முடியாது. 40 கோடி ரூபாய் வந்து திமுக வந்து ஒரு 3 கட்சிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அப்புறம் இன்னொரு ஒரு கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி நினைக்கிறவங்களுக்கு. ஸோ இதை மாதிரி பார்த்திங்கன்னா திமுக என்பது ஒரு எலெக்ஷனை ஸ்பான்சர் பண்ணுற ஒரு கம்பெனியாக தான் இருக்குது. இப்போ காங்கிரஸுக்குமே வந்து தனியாக இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலில் நின்னாங்க, எத்தனை காங்கிரஸ்காரர்கள் போய் அங்கே வேலை பார்த்தாங்க? திமுக தான் நம்மளோட தொகுதி மாதிரி நினச்சி அங்கே போய் வேலை பார்த்து வின் பண்ணி கொடுத்தாங்க. EVK இளங்கோவன் ஐயா இருக்கலாம், சரிங்களா? ஸோ அதற்காக தான் அந்த உரிமை தொகையை அனௌன்ஸே பண்ணார் அவர் அப்போ. ஸோ அதனால் திமுக என்பது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம். அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த கட்சிகளாம் சேர்றாங்களோ அவர்களுக்கு வந்து தேர்தலுக்கு வந்து பணம் செலவு பண்ணுறதுன்றது பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ஸோ அதனால் ஜனநாயகத்தின் குரலை வந்து அவங்க வந்து ஒடுக்கி கொண்டு மக்களோட பிரச்சனைகளுக்கு ஏதாவது வந்து குரல் எடுத்துருக்குறாங்க. சட்டமன்றத்தில் வாய்மூடி மௌனியாக இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட உரிமைகளை பறித்துட்டு அவங்க கட்சி உரிமைகளையும் கொடுத்துட்டு இவங்க வந்து இந்த 5 வருஷங்களை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. பட் என்டிஏல அப்படி இல்லை. என்டிஏல வந்து மக்களுக்காக வந்து கூட்டணி அமைக்கிறாங்க. பட் ஒரு கொள்கை முரணாக இருந்ததுன்னா அதில் வந்து எதிர்த்து சொல்கிறாங்க, அவங்க எனக்கு இது பிடிக்கலைங்க, உங்கள் கட்சி கொள்கைகள் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வெளியில் போகிறாங்க, திருப்பி வந்து சேர்றாங்க. ஸோ அதுதானே இருக்கணும் சார். சண்டை வரும் சார், அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை வரும். ஆனால் வந்து அந்த ஒற்றுமை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பகையாளியை உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. அதுதான் மிக முக்கியமான கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்டிஏ கூட்டணியில் வந்து இப்போ தினகரன் உள்ளே வந்திருக்கிறாருன்னா பங்காளிக்குள்ளே சண்டை. அவர் சொல்கிறாரு பங்காளிக்குள்ளே சண்டை இருந்தது, அதுக்காக நாங்கள் வந்து இன்னொருத்தரை வந்து வீட்டில் ஏற விட மாட்டோம், அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிறோம். குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச OPS அவர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சசிகலா மேடம் என்ன டிசிஷன் எடுப்பாங்கன்னு தெரியல. பட் யாரெல்லாம் வந்து விலகி இருக்கிறார்களோ அவங்க ஒன்றிணைகிறாங்க. எதற்காக என்றால் திமுக என்ற தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. அதில் வந்து ஒற்றை குறிக்கோளில் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம் அந்த நோக்கத்தில் ஆரம்பித்தார்.
அதை வந்து பாழாக்க விட மாட்டார்கள். அந்த பாழாக்க விடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த 2026 ஒரு புதிய ஒரு தேர்தல் களத்தை காணப்போகிறது. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக Real One சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சார். நன்றி.